ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் மூலம் உங்களை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சியில 3 பயிற்சிகளை பேசி வந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சூரியனுடைய பயிற்சி தான். ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் தொடக்கத்துல சூரியன் பயிற்சி ஆகின்றார். அந்த வகையில பார்க்கும்போது சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் துலாத்துல இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த இவ்வாறு துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்ற இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, நிம்மதி கிடைக்குமா, இடதை திரும்ப பெறுவோமா, நிம்மதியான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நகருமா என்று எதிர்பார்ப்பது இயற்கைதானே. அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அதே நேரத்துல வெறும் சூரிய பயிற்சியை மட்டுமே முழுமையான பலனை சொல்லிவிட முடியாது, மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கலாம். அந்த வகையில பார்க்கும்பொழுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமாகி அதிசார பயிற்சி ஆகிவிட்டார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப கடக குருவாக இருக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக இப்ப வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆக போகின்றார். கர்ம சனி அவர் பாக்கிய சனியாக மாறுகின்றார். பாக்கிய சனியாக ஆவதோடு சனி உங்களினுடைய 4-7ஆம் வீட்டை பார்க்கிற ஒரு நிகழ்வும் நடைபெறுகின்றது. இந்த மூன்றையும் கூட்டி சேர்த்துதான் பார்க்க வேண்டும் எவ்வாறு இருக்கும் மிதுனத்திற்கு இந்த சூரியன் பயிற்சி. மிதுன ராசி இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3-4 திருவாதிரை, அடுத்ததாக புனர்பூசம் 1-2-3. மிதுனராசி ஆன்மீக சகோதர சொல்ல ஒரு அற்புதமான நிகழ்வுங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாடம் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றார். அதே நேரம் இந்த கார்த்திகை மாதத்துல நடைபெற்ற சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிகளை பொறுத்த வரைக்கும் மன உறுதி அதிகரிக்கும். தளர்ந்து போய் தவித்தவங்களுடைய மனம் மதில்மேல் பூனையாக பலமாய் இடமாய் என்று கலங்கியவங்க மனம் ஒரு உறுதியான மனநிலையை அதிகரிக்கும். மனோ திடத்தை தரும். எதிர்த்து போராடுகின்ற மன வலிமையை தரும் இந்த மாதம். அது ஒண்ணு போதுங்க. ஒரு மனிதனுக்கு எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், இழந்ததை திரும்ப பெறுவதற்கு மன உறுதி வேண்டும். அந்த மன உறுதியை இந்த மாதம் முழுவதுமே சூரியன் உங்களுக்கு தர காத்திருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, உங்கள் எண்ணங்களில் தெளிவும் ஆற்றலும் பிறக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த சூரியனுடைய பயிற்சி. இது புதிய திட்டங்களை உருவாக்க உதவுவதோடு தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு தன்மையை தரும். தொழிலை நடத்துவதற்கு போராடிய காலகட்டம் நீங்கி தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒரு நல்ல மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில சமநிலையை பராமரிக்க வேண்டுகின்ற சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து தரும். உங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்துங்கள், இந்த காலகட்டம் அருமை. அதே நேரம் உங்களை ஒரு புதிய திசையிலே அழைத்து செல்கின்ற நிலையை சூரியன் தருவார். உங்களை ஒரு புதிய திசையில அடித்து செல்வார். அப்படின்னா இதுவரைக்கும் எங்கு செய்வது திக்கற்ற நிலையில் இருந்தவங்க வாழ்வாயினும் தொழிலாயினும் குடும்பமாயினும் ஒரு நல்ல நிலையை நோக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி சூரியன் இந்த பயிற்சியில உங்களுக்கு அழைத்து செல்வார். அது மட்டும் கிடையாதுங்க, குடும்ப உறுப்பினர்களுடன் பழகும் போது கொஞ்சம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பா சகோதர சகோதரியுடன் பழகும் போது மிக கவனமாக இருங்க. வார்த்தை பிரயோகங்களை கவனமாக எடுத்தாளுங்கள். கோபதாபங்கள் வந்தாலும் கூட அடக்கி கொண்டு எதிர்கால நலனை கொண்டு இருப்பீர்களானால் எந்த விதமான பிரச்சனையும் வருங்காலத்தில் வரப்போவதில்லை. அதே நேரம் பார்த்தா ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். குறிப்பா சொல்ல போனா முழுமையாக உங்களுடைய வாய்ப்புகளை நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சூரியன் இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார். வருகின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை களத்திரகாரர்கள் சுக்கிரன் மிதுனராசிக்கு அமைத்து தருவார். குறிப்பா பயணங்கள், இது ஒண்ணு சொல்லியே ஆகணும். இந்த கார்த்திகை மாதத்துல இந்த சூரிய பயிற்சியில அதிக பயணங்கள் ஏற்படும். ஒண்ணு ஆன்மீகம் சார்ந்து இருக்கும், இல்ல தொழில் சார்ந்து இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு கவலை தரக்கூடியதான் இருந்தது. கவலைப்பட வேண்டாம். அந்த பயணம் நற்பலன் நோக்கி நகர்கின்ற அருமையான பயணத்தான் அமையும். குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் சாதனை படைக்கின்ற விதத்திலும் அமையும். பொருளாதார விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைவிடமிருந்து அன்பையும் ஒரு அரவணைப்பை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரியன பயிற்சி மிதுன ராசிக்கு. அதே நேரம் புண்ணியம் புண்ணியம் என்று நான் சொல்வேன். என்னதான் நவகிரகங்களுடைய நன்மையும் தீமையும் வந்தாலும் கூட
புண்ணியம்னு ஒண்ணு வேணுங்க. அந்த புண்ணியம் பெறுவதற்கு இன்றைய காலத்துல பொருளாதாரம் இல்லை. எங்கும் சென்று நிற்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். டிசம்பர் 16ஆம் தேதி கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற இந்த கடமுழுக்கு காவிரி தொடங்கி கடலில் கலக்கின்ற அந்த இடைப்பட்ட அந்த காவிரி படைத்துறையில, ஏன்னா கங்கையே இங்க வந்து நின்று தன்னுடைய பிரச்சனைகளையும் தன்னுடைய பாப சாபங்களையும் நீக்கியது. மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரி, மிதுனராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் 3 நாள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3. இந்த கடமுழுக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல காவிரியில 3 முறை முழுகி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வழிபாடை மட்டும் செய்து விடுவீர்களானால் பித்ரு பலமும் உங்களுக்கு பலத்தை சேர்த்து இந்த மாதம் இந்த சூரிய பயிற்சி நற்பலன் தரும்.